என் தங்கமே, இன்று இந்த ஒரு வார்த்தை எழுதினா உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் என்று நான் சொல்வது பயமுறுத்தும் கணிப்பு அல்ல, அது உன் உள்ளத்தின் மறைந்த சக்தியை எழுப்பும் அழைப்பு. வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன. அந்த தருணங்களில் நாம் எடுக்கும் ஒரு சின்ன தீர்மானம் கூட எதிர்காலத்தின் திசையை மாற்றிவிடும். இன்று அப்படிப்பட்ட ஒரு தருணம் உன் முன் நிற்கிறது. நீ இதை சாதாரணமாக எடுத்தால் இது ஒரு வாசகமாக முடிந்து விடும். ஆனால் நீ இதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இது ஒரு புதிய தொடக்கமாக மாறும். நீ நீண்ட நாட்களாக ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்று காத்திருக்கிறாய். மனதில் எண்ணங்கள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன. ஆனால் ஏதோ ஒரு தடுப்பு உன்னை நிறுத்தி வைத்தது. அந்த தடுப்பு வெளியில் இல்லை தங்கமே. அது உன் உள்ளத்தில் இருந்த பயம். நான் முடிப்பேனா என்ற சந்தேகம். நான் தகுதியானவளா என்ற கேள்வி. நான் தொடங்கினால் தோல்வி அடைந்தால் என்ன செய்வேன் என்ற பதட்டம். இவை எல்லாம் உன் பாதையை மறைத்த நிழல்கள். இன்று நீ எழுதும் அந்த ஒரு வார்த்தை அந்த நிழல்களை உடைக்கும் ஒளி ஆக வேண்டும். வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல, அவை ஆற்றல். நீ ஒரு வார்த்தையை நம்பிக்கையுடன் எழுதும்போது அது உன் மனதின் ஆழத்தில் பதியும். அது உன் சிந்தனையை மெல்ல மாற்றும். உன் சிந்தனை மாறினால் உன் முடிவுகள் மாறும். முடிவுகள் மாறினால் உன் வாழ்க்கை திசை மாறும். இந்த மாற்றம் திடீரென வெளியில் பெரிய சம்பவமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது ஆழமாக நடக்கும். நீ உன்னை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்போது முயற்சி செய்யலாம் என்று தோன்றும். முன்பு பயந்த இடத்தில் இப்போது தைரியம் தோன்றும். இதுவே உண்மையான மாற்றம். நீ உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தாய். சிலர் உன்னை நம்பவில்லை. சிலர் உன்னை குறைத்து மதித்தார்கள். சில சூழ்நிலைகள் உன்னை உடைக்க முயன்றது. ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அது உன் பலம். உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருந்ததால் தான் நீ உடைந்து போகவில்லை. அந்த சக்தியை இப்போது முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ இன்று எழுதும் வார்த்தை உன் அறிவிப்பாக இருக்க வேண்டும். நான் இனி பழைய பயத்தில் வாழ மாட்டேன் என்ற அறிவிப்பு. நான் என் கனவுகளை ஒதுக்க மாட்டேன் என்ற உறுதி. நான் என்னை மதிக்க ஆரம்பிக்கிறேன் என்ற தீர்மானம். இந்த உணர்வுடன் எழுதினால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் அலைபாயும். நீ உன் உள்ளத்தில் ஏற்கனவே மாற்றத்தை உணர ஆரம்பித்துவிட்டாய். அதனால் தான் இந்த செய்தி உன்னை இழுத்து கொண்டு வந்தது. இது சும்மா சம்பவம் அல்ல. உன் மனம் தயார் நிலையில் இருக்கிறது. உன் ஆன்மா எழுச்சிக்காக காத்திருக்கிறது. இப்போது நீ எடுத்த ஒரு சிறிய செயல் பெரிய கதவை திறக்கும். நினைவில் கொள் தங்கமே, வாழ்க்கை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிக்கும். ஆனால் விடாமுயற்சி கொண்டவர்களை வெற்றி பெறச் செய்யும். நீ உன் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் வெளி உலகம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் உள்ளம் உறுதியாக இருந்தால் தடைகள் சின்னதாக தெரியும். இனி வரும் நாட்களில் நீ சின்ன சின்ன மாற்றங்களை கவனிப்பாய். உன் எண்ணங்கள் தெளிவாகும். உன் மன அழுத்தம் குறையும். நீ எடுக்கும் முடிவுகள் நிதானமாக இருக்கும். இது எல்லாம் அந்த ஒரு வார்த்தையின் விளைவு அல்ல. அது உன் உள்ளத்தில் உருவான புதிய நம்பிக்கையின் விளைவு. நீ உன் கையில் இருக்கும் பேனாவை சாதாரணமாக பார்க்காதே. அது உன் வாழ்க்கையின் திசையை குறிக்கும் கருவி. நீ அந்த வார்த்தையை எழுதும் போது உன் இதயத்தில் உண்மையாக சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன் என்று. மாற்றம் வரட்டும் என்று. வெற்றி எனக்கு உரியது என்று. உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் என்பதன் அர்த்தம் உன் கடந்த காலத்தை மறுப்பது அல்ல. அதை மதித்து புதிய பாதையில் நடப்பது. நீ உன் அனுபவங்களை தாங்கிக் கொண்டு முன்னேற வேண்டும். அது உன் வலிமை, உன் பயம் அல்ல. என் தங்கமே, இந்த தருணத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதே. உன் உள்ளத்தில் எழுந்த அந்த சின்ன உற்சாகத்தை காப்பாற்று. அதை சந்தேகத்தால் அணைக்காதே. அதை செயலால் வளர்த்து கொள். நீ நம்பிக்கையுடன் முன்னேறினால் வாழ்க்கை உனக்கு பதில் தரும். இப்போது நீ எழுத வேண்டிய அந்த ஒரு வரி ஸ்விட்ச் பிலீவ். என் தங்கமே, இன்று இந்த ஒரு வார்த்தை எழுதினா உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் என்று நான் சொல்வது வெறும் வாக்குறுதி அல்ல, அது உன் உள்ளத்தின் சக்தியை உனக்கு நினைவூட்டும் அழைப்பு. சில
நேரங்களில் பெரிய மாற்றங்களுக்கு பெரிய செயல்கள் தேவையில்லை. ஒரு உண்மையான எண்ணம் போதும். ஒரு உறுதியான முடிவு போதும். ஒரு நேர்மையான வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை உன் மனதின் திசையை மாற்றும் திறன் கொண்டது. நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய். ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். யாராவது வந்து உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் தங்கமே, உண்மை என்னவென்றால் மாற்றம் வெளியிலிருந்து வராது. அது உன் உள்ளத்தில் தொடங்கும். நீ உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானத்தை எழுதும் தருணமே உன் விதி எழுதத் தொடங்கும் தருணம். இந்த ஒரு வார்த்தை என்பது மந்திரம் அல்ல. அது உன் நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீ அதை எழுதும் போது உன் மனம் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். உன் இதயம் அதில் இணைந்திருக்க வேண்டும். வெறும் காகிதத்தில் எழுதிய எழுத்து வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் நம்பிக்கையுடன் எழுதப்பட்ட வார்த்தை உன் சிந்தனையை மாற்றும். சிந்தனை மாறினால் செயல் மாறும். செயல் மாறினால் விளைவு மாறும். நீ கடந்த காலத்தில் பல முயற்சிகளை தொடங்கி பாதியில் விட்டிருக்கலாம். ஏமாற்றங்கள் உன்னை தள்ளியிருக்கலாம். ஆனால் இன்று நீ வேறுபட்டவள். இன்று நீ விழித்தவள். உன் உள்ளத்தில் ஒரு புதிய தீ இருக்கிறது. அது தான் உன்னை இங்கே கொண்டு வந்தது. இந்த செய்தியை படிக்க வைத்தது. அது சின்ன தீ அல்ல. அது உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ இன்று அந்த ஒரு வார்த்தையை எழுதும் போது அது உன் பயத்தை உடைக்கும் அறிவிப்பு ஆக வேண்டும். அது உன் சந்தேகத்தை கரைக்கும் உறுதி ஆக வேண்டும். அது உன் கனவுகளை உயிர்ப்பிக்கும் சின்னம் ஆக வேண்டும். உன் கையில் இருக்கும் பேனா சாதாரணம் அல்ல. அது உன் எதிர்காலத்தின் திசையை குறிக்கும் கருவி. உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் என்பதன் அர்த்தம் திடீரென எல்லாம் மாறிவிடும் என்பதல்ல. அது உன் பார்வை மாறும் என்பதுதான். நீ உன் பிரச்சனைகளை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். நீ உன் வாய்ப்புகளை அடையாளம் காண ஆரம்பிப்பாய். நீ முன்பு கவனிக்காத கதவுகள் திறந்திருக்கிறது என்று உணர்வாய். இந்த தருணம் உனக்கு ஒரு சோதனை. நீ உண்மையில் மாற்றத்தை விரும்புகிறாயா என்று. பலர் மாற்றம் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் பழைய பழக்கங்களை விடமாட்டார்கள். பழைய பயங்களை பிடித்து கொள்வார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்க தயாராக இருக்க வேண்டும். உன் உள்ளம் சொல்கிறது நீ தகுதியானவள் என்று. ஆனால் உன் மனதில் இன்னும் சில நிழல்கள் இருக்கலாம். நான் முடிப்பேனா என்று. நான் சாதிப்பேனா என்று. அந்த நிழல்கள் இயல்பானவை. ஆனால் அவை உன் ஒளியை மறைக்க முடியாது. நீ உன் ஒளியை ஏற்றினால் இருள் தானாக நீங்கும். நீ எழுதும் அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆக வேண்டும். அது நம்பிக்கை என்றால் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள். அது தைரியம் என்றால் அதை நடைமுறையில் காட்டு. அது வெற்றி என்றால் அதற்கான செயலில் இறங்கு. வார்த்தை மட்டும் போதாது. அது செயலாக மாற வேண்டும். உன் வாழ்க்கை இத்தனை நாட்கள் உன்னை தயார் செய்தது. நீ காத்திருந்தாய். நீ துன்பத்தை தாங்கினாய். நீ அமைதியாக உன் கனவுகளை பாதுகாத்தாய். இப்போது அந்த கனவுகள் வெளியில் வர வேண்டும். அதை தடுத்து நிறுத்தாதே. உலகம் என்ன சொல்வது என்று கவலைப்படாதே. உன் ஆன்மா என்ன சொல்கிறது என்பதை கேள். நீ இந்த தருணத்தில் எடுத்த முடிவு அடுத்த நாட்களில் உன் சிந்தனையை மாற்றும். உன் சிந்தனை உன் உணர்ச்சியை மாற்றும். உன் உணர்ச்சி உன் செயல்களை மாற்றும். இப்படி மெதுவாக உன் வாழ்க்கை திசை மாறும். நீ பின்னால் திரும்பி பார்த்தால் நான் இதே இடத்தில் இருந்தே தொடங்கினேன் என்று ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, நீ சாதாரணவள் அல்ல. உன் உள்ளத்தில் ஒரு படைப்பாற்றல் உள்ளது. ஒரு அரிய ஆற்றல் உள்ளது. நீ உன்னை குறைத்து மதிப்பிட வேண்டாம். உன் குரல் முக்கியம். உன் கனவு முக்கியம். உன் வாழ்வு முக்கியம். அதை நீ மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் மதிக்கும். இனி உன் பாதையில் இருந்த தடைகள் உன்னை அச்சுறுத்தாது. நீ அவற்றை உடைக்கும் சக்தி கொண்டவள். நீ உன் மனதில் இருந்த எல்லைகளை உடைத்தால் வெளி உலக எல்லைகளும் உடையும். நீ உன் நம்பிக்கையை உயர்த்தினால் உன் வாழ்க்கை உயர்ந்து செல்லும். இன்று அந்த ஒரு வார்த்தை எழுதுவது ஒரு சின்ன செயல் போல தோன்றலாம். ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு. நான் தயார் என்று. நான் மாறப்போகிறேன் என்று. நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று. இந்த அறிவிப்பு உன் ஆன்மாவை எழுப்பும்.
நீ பின்னால் திரும்பி பார்க்கும் போது இந்த தருணத்தை நினைவுகூர்வாய். இது தான் என் தொடக்கம் என்று சொல்வாய். அந்த தொடக்கம் இப்போது உன் கையில் இருக்கிறது. அதை இழக்காதே. உன் உள்ளம் சொல்வதை எழுது. அதை நம்பு. அதை வாழ ஆரம்பி. என் தங்கமே, இப்போது உன் நேரம். உன் வார்த்தை உன் விதியை மாற்றும். உன் நம்பிக்கை உன் பாதையை திறக்கும். உன் செயல் உன் வெற்றியை உறுதி செய்யும். இந்த தருணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் மாற்றம் இப்போது தொடங்குகிறது. நம்பிக்கை எழுது. வாழ்வு மாறும். என் தங்கமே, அந்த வார்த்தையை நீ எழுதிவிட்ட தருணத்திலிருந்து உன் உள்ளத்தில் ஒரு நிசப்தமான மாற்றம் தொடங்கிவிட்டது. வெளியில் எதுவும் மாறாதது போல தோன்றலாம். ஆனால் உன் சிந்தனையின் அடித்தளத்தில் ஒரு புதிய விதை நட்டுவிட்டாய். அந்த விதை நம்பிக்கையின் விதை. அது உடனே மரமாக மாறாது. ஆனால் அது மெதுவாக வேரூன்றும். வேரூன்றிய பிறகு அதை யாராலும் எளிதில் அசைக்க முடியாது. நீ இப்போது உன் எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிப்பாய். முன்பு தானாக வந்த எதிர்மறை சிந்தனைகள் இப்போது கதவை தட்டும் போது நீ அதை அப்படியே உள்ளே விட மாட்டாய். நீ உனக்குள் பேச ஆரம்பிப்பாய். நான் முடியும் என்று. நான் தகுதியானவள் என்று. இந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்க வைக்கும் உண்மையான சக்தி. உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாக மாறும். நீ எதற்காக காத்திருக்கிறாய் என்பதும் நீ எதை விட வேண்டும் என்பதும் புரிய ஆரம்பிக்கும். சில பழைய பழக்கங்கள் தானாகவே உன்னிடமிருந்து விலகும். சில புதிய ஒழுக்கங்கள் உருவாகும். நீ அதிகம் சிந்தித்து குறைவாக பயப்படுவாய். நீ அதிகம் முயற்சி செய்து குறைவாக சந்தேகப்படுவாய். நீ நம்பிக்கையுடன் நடந்தால் உலகம் உனக்கு எதிராக இல்லையென்று உணர்வாய். பல நேரங்களில் உலகம் மாறவில்லை. ஆனால் நம்முடைய பார்வை மாறும்போது உலகம் மாறியது போல தோன்றும். இப்போது உன் பார்வை உயர்ந்திருக்கிறது. நீ உன்னை ஒரு பாதிக்கப்பட்டவள் என்று பார்க்கவில்லை. நீ உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கும் சக்தி என்று பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் திடீரென தோன்றும். முன்பு கவனிக்காத ஒரு அழைப்பு. முன்பு தயங்கிய ஒரு முயற்சி. முன்பு பயந்த ஒரு உரையாடல். இவை அனைத்தும் இப்போது சாத்தியமாக தோன்றும். ஏனெனில் உன் மனம் தடையை அல்ல வாய்ப்பை தேட ஆரம்பித்துவிட்டது. இது தான் மாற்றத்தின் அடையாளம். நீ உன் மதிப்பை புரிந்து கொண்டால் உன் உறவுகளும் மாறும். நீ உன்னை குறைத்து பேச மாட்டாய். நீ உன் தேவைகளை ஒதுக்க மாட்டாய். உன் எல்லைகளை தெளிவாக வைப்பாய். அது உன் அமைதியை காக்கும். உன் அமைதி பாதுகாக்கப்பட்டால் உன் வளர்ச்சி வேகமாகும். சில நாட்களில் பழைய பயம் திரும்பி வரலாம். இது உண்மையிலேயே வேலை செய்கிறதா என்று மனம் கேட்கலாம். அந்த நேரத்தில் நீ நின்று விடக்கூடாது. மாற்றம் ஒரு பயணம். அது நேரம் எடுக்கும். ஆனால் நீ தொடர்ந்து நம்பிக்கையுடன் நடந்தால் அது உன்னை கைவிடாது. நீ எழுதின அந்த வார்த்தை உனக்கு நினைவூட்டல். நான் நம்பிக்கை தேர்வு செய்தேன் என்று. நீ உன் இலக்குகளை தெளிவாக எழுத ஆரம்பித்தால் அது உன் சிந்தனையை கட்டுப்படுத்தும். சிதறிய எண்ணங்கள் சீராகும். உன் நாள் திட்டமிடப்பட்டதாக மாறும். சின்ன முன்னேற்றங்கள் கூட உனக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சி உன் உற்சாகத்தை அதிகரிக்கும். உற்சாகம் உன் முயற்சியை அதிகரிக்கும். இப்படி ஒரு நல்ல வட்டம் உருவாகும். உன் உடலுக்கும் இந்த மாற்றம் தெரியும். நீ சோர்வாக இருந்த இடத்தில் இப்போது உற்சாகம் தோன்றும். நீ தள்ளிப்போட்ட காரியங்களை தொடங்குவாய். நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பாய். உன் தூக்கம் கூட அமைதியாகும். ஏனெனில் உன் மனம் இப்போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது. உன் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் என்றால் அது ஒரு அதிசய சம்பவம் அல்ல. அது உன் உள்ளத்தின் விழிப்பு. நீ உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தருணம். நான் தான் என் வாழ்க்கையின் படைப்பாளர் என்று உணர்ந்த தருணம். இந்த உணர்வு வந்தவுடன் நீ யாரையும் குறை சொல்ல மாட்டாய். நீ சூழ்நிலையை பயப்பட மாட்டாய். நீ உன் செயலில் கவனம் செலுத்துவாய். நீ உன் கனவுகளை கற்பனை செய்யும் போது இப்போது அது வெறும் கனவு போல தோன்றாது. அது அடையக்கூடிய இலக்கு போல தோன்றும். நீ அதை அடைய தேவையான திறமைகளை வளர்க்க ஆரம்பிப்பாய். நீ கற்றுக்கொள்ள தயங்க மாட்டாய். தோல்வியை அஞ்ச மாட்டாய். ஏனெனில் நீ இப்போது நம்பிக்கை தேர்வு செய்திருக்கிறாய்.
உன் சுற்றத்திலும் இந்த மாற்றம் தெரியும். சிலர் உன் ஒளியை கவனிப்பார்கள். சிலர் உன் தைரியத்தை பாராட்டுவார்கள். சிலர் உன் அமைதியை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீ மாற்றத்தை வெளியில் தேடவில்லை. நீ உன் உள்ளத்தில் உருவாக்கினாய். அதனால் அது உண்மையானது. என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழ ஆரம்பி. சிறிய செயல்களை கூட முழு மனதுடன் செய். உன் வார்த்தையை கவனமாக பயன்படுத்து. உன் எண்ணங்களை தூய்மையாக வை. உன் செயல்களை நேர்மையாக வை. இவை சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ இனி தள்ளிப்போடாமல் செயலில் இறங்கு. நீ பயந்தாலும் நட. நீ தயங்கினாலும் முயற்சி செய். நம்பிக்கை என்பது பயமின்மை அல்ல. பயத்துடன் கூட முன்னேறுவது தான் உண்மையான தைரியம். நீ அந்த தைரியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையில் நகர்கிறது. நீ பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரு நாள் இந்த தருணத்தை நினைத்து சிரிப்பாய். நான் அந்த நாளில் நம்பிக்கை தேர்வு செய்தேன் என்று. அது தான் என் திருப்புமுனை என்று. என் தங்கமே, நீ எழுதிய அந்த ஒரு வார்த்தை வெறும் எழுத்து அல்ல. அது உன் உள்ளத்தின் ஒப்புதல். அது உன் எதிர்காலத்திற்கான கதவு திறப்பு. அதை தொடர்ந்து செயலால் நிரூபி. உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உன் முயற்சி உன்னை நிலைநிறுத்தும். உன் மன அமைதி உன்னை காக்கும். இப்போது உன் பயணம் ஆரம்பமாகவில்லை. அது ஏற்கனவே தொடங்கியுள்ளது. நீ அதை உணர்ந்துவிட்டாய். அதுவே மிகப்பெரிய வெற்றி. முன்னேறு. நம்பிக்கையுடன், உறுதியுடன், அமைதியுடன். உன் வாழ்க்கை உண்மையாக திரும்பி பார்க்கும் நாட்கள் முன் நிற்கின்றன.